ஒரு முறை அரசன் இருந்தான். அந்த அரசனிடம் 2 பணியாளர்கள். ஒருவன் எப்போதுமே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தனக்கு கிடைப்பதெல்லாம் கடவுளுக்கு அர்ச்சனைப்படுத்தி மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வான். மற்றவன் கடவுளை மறந்து விடுவான். ஆனால் அரசனை பற்றி நினைத்து பார்த்து அரசனை புகழ் பாடுவான். அரசனுக்கு ஏற்றபடி எல்லாம் நடந்து வந்தான். ஒரு முறை அரசன் இருவரையும் பார்த்து, உங்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பது என்று கேட்கின்ற போது ஒருவன் நீங்கள் தான் கொடுக்கிறீர்கள் என்று கூறுகின்றான். கடவுள் பக்தி உள்ளவன், நம்பிக்கையுள்ளவன் என்ன சொல்கின்றான்? கடவுள் உங்கள் வழியாக கொடுக்கின்றார் என்று கூறுகின்றார். கடவுளை கண்ணாலே பார்த்ததில்லை, என் வழியாக எப்படி கொடுப்பார் கடவுள் என்று அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு ஒரு பாடம் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றான்? அரசன் 2 பூசணிக்காவை எடுக்கின்றான். ஒரு பூசணிக்காவிலே துளை பண்ணி வெறும் 1 காசு செப்பு காசை போட்டு விடுகின்றான். அதை நன்றாக மூடி விடுகின்றான். மற்றொரு பூசணிக்காய், பெரிய பூசணிக்காவிலே ஒரு மிகவும் விலை உயர்ந்த வைர மோதிரத்தை உள்ளே வைத்து பூசி விடுகின்றான். 2 பேரையும் கூப்பிடுகின்றான். அந்த வேலையாள்களை கூப்பிட்டு வைரம் உள்ள அந்த இதை தன் மீது நம்பிக்கை வைத்தவிடம் கொடுத்து விடுகின்றான். கடவுள் பக்தி உள்ளவனுக்கு 1 பைசா போட்ட அந்த பூசணிக்காயை கொடுத்து விடுகின்றான். ஆனால் இருவருக்கும் என்ன இருக்கு என்று தெரியாது. இருவரும் அரண்மனை விட்டு வெளியே சென்றார்கள். இவன் வழக்கம் போலே கடவுள் நம்பிக்கையுள்ளவன் ஆலயத்திற்கு சென்று செலுத்த வேண்டும் என்று ஒன்றுதான் இருக்கிறது, 2ஐயும் கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்று அவனிடம் கேட்கின்றான். எவ்வளவு பணம் என்று அவன் விற்று விடுகின்றான். கடவுள் நம்பிக்கை உள்ளவனிடம் அந்த அரச நம்பிக்கை உள்ளவன் விற்று விடுகின்றான். அந்த வைர வைத்த அந்த பூசணிக்காயை விற்று விடுகின்றான். 100 ரூபாய்க்கு வாங்கி கொள்கின்றான். அதை எடுத்துக்கொண்டு கோயிலிலே அர்ச்சனை செய்துவிட்டு அதை உடைத்து எல்லாத்தையும் கொடுக்கின்ற போது மற்றொரு பூசணிக்காய் உடைக்கின்ற போது வைரக்கல் இருக்கின்றது. அந்த வைரக்கல்லை வைத்து கொண்டு அவன் பெரிய பணக்காரனாகி எல்லாருக்கும் உதவி செய்கின்றான். இதை கேள்விப்பட்ட அரசன் தான் கடைசியில் உணர்ந்து கொள்கின்றான், கடவுள்தான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர், அவரில் நம்பிக்கை வைப்பவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள், அவர்கள் வாழ்வார்கள், அவர் மற்றவர்களையும் வாழ வைப்பார்கள் என்று அரசனும் மனம் மாறுகின்றான். அன்புமிக்க சகோதரர்களே, நாம் அனைவரும் இறைவனிடம் நம்பிக்கை கொள்வோம், மன உறுதி கொள்வோம், நம்ம இறைவன் நமக்கு தந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். ஆமென்.